அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள். ஸோ இது எம்கே கட்டி இந்திரா காந்தி நகர் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்துடைய குடிதண்ணீருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குடிதண்ணீரை தான் மக்கள் குடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வீடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 80 வீடுகள் இருக்குது. இந்த 80 வீடுகள்லேயும் இந்த குடிதண்ணீரை தான் குடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவட்டி பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது. நடுவட்டி பஞ்சாயத்துலேருந்து எந்த ஒரு வசதியும், ஒரு குடிதண்ணீரை க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு கம்யூனிட்டி ஹாலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோடு ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஒரு வசதிகளுமே இந்த கிராமத்துக்கு வந்து சேர்றதில்ல. நிறைய மக்கள், அந்த கிராம மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்படி வச்சுருந்தாலும் இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த கிராம மக்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது. இப்போது இன்றைக்கி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த குடிநீர் பகுதியை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த பகுதியை க்ளீன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த குடிநீர் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி குடிக்கிறது. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா துவைக்கக்கூடிய தண்ணீர் இது நம்மளுடைய குடி தண்ணீரில் மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இந்த தண்ணியை குடிக்கிறது, மக்களே, கிராம மக்களே முன்னெடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த அரசாங்கமும் கண்டிப்பாக இந்த கிராமத்துக்காக கொஞ்சம் பார்த்து கிராமத்துடைய தேவைகளை கொஞ்சம் பண்ணணும். முக்கிய ஆதாரமான இந்த குடி தண்ணீர் அப்படிங்கிறது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது அந்த டேங்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குடிதண்ணீருடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. குடிநீர் டேங்க்குடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. ஸோ கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க வேலையை செய்கிறாங்க. ஸோ பஞ்சாயத்தும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். இது எம்கே காட்டி இந்திரா காந்தி நகர். இங்கே இந்த ஊரை ஆரம்பித்து சுமாராக சொல்லப்போனால் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். இருந்தாலும் இந்த ஊரில் பார்த்திங்கனாக்கா பல முறை கிணறு சுத்தமாக இருக்கிறதில்ல. அதை நாங்களே தான் சரி பண்ணுறோம். கிராமத்துக்குள்ள தகவல் கொடுத்தாலும் கிராம பஞ்சாயத்துலேருந்து யாரும் செய்கிற மாதிரி தெரியறதில்ல. பல முறை நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். முறையிட்டாலும் எதுவுமே பண்ணலை. இதில் நாங்கள் தொடர்ந்து நாங்களே தான், ஊர்க்காரங்களே தான் இந்த கிணறை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கிணறு வேணாம், இதிலேருந்து மேலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்களும் இந்த கால்வாயில் தான் கலந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது வேணாம், நாங்கள் வேறு ஒரு கிணறு ஏற்பாடு பண்ணி தரணும்னு நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் அதுக்கு சார்பில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க. ஆனால் இது சார்பாக இது வரைக்கும் எந்த அரசு அதிகாரிகளாகட்டும், இல்லை இதில் இருந்த ஊராட்சி தலைவரோ வார்டு உறுப்பினர்களோ எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக இது வரைக்கும் தெரியலை. எல்லாமே நாங்கள் தான் முயற்சி மேற்கொண்டு தொடர்ந்து இந்த வேலைகளை நாங்களே தான் செஞ்சுக்கிட்டு வரோம். இது போக அந்த நடப்பாத வசதி இதெல்லாம் ரொம்ப மோசமாகவே இருக்குது. இந்த ஊரில் இந்த கழிவுநீர் கால்வாய் பிரச்சனையும் தொடர்ந்து இந்த ஊர் முழுக்க அந்த கழிவுநீர் போகிறதுக்கான பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான ஒரு எந்த நடவடிக்கையும் இங்கே செய்கிறது இல்லைங்க. மேற்கொண்டு சொல்லப்போனால் இங்கே எல்லா பணிகளுமே ஊர்க்காரங்களாம் சேர்ந்து தான் பண்ணிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ கடந்த மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட மேலேருந்து வரக்கூடிய கழிவுநீர் கால்வாய் ஒரு வீட்டு தரப்புக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதா பிரச்சனையாகி நாங்கள் அதை பற்றி தகவல் கொடுத்தோம். நாங்கள் உடனே வேலை செய்கிறோம்னு சொல்லி அதுக்கான இதெல்லாம் கொட்டேஷன்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. இந்த ஊரை பொறுத்த அளவுக்குமே யாருமே ஃபார்மாலிட்டிக்கு ஓட்டுக்கு மட்டும் தான் வந்துட்டு போகிறாங்களே தவிர எந்த வேலையும் சரிவர செய்கிறதில்ல. இப்போ தொடர்ந்து இந்த வேலைகளை எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்களும் எங்கள் ஊரை சார்ந்தவங்க மட்டுமே தான் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே சரியான குப்பை தொட்டி கூட இல்லை. ஊரில் உள்ள கழிவுகள்லாம் கொண்டு கொட்டுறதுக்கு இடம் இல்லாமல் ஊரோட முன்புறத்துலேயே கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதில் கரடி, பன்னி, சிறுத்தைகள் இதுங்களோட நடமாட்டங்களும் ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் தொடர்ந்து கொஞ்சம் அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குங்கிறது எங்களோட கருத்து. இது நம்ம வேலை செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தண்ணி எப்படி ஓடிட்டுருக்கு, இன்னும் ப்யூர் ஆகலை. இப்போது வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ லேபர் கிட்டத்தட்ட நம்ம 30-40 பேருக்கு மேலே சேர்ந்து தான் வேலை செஞ்சுருக்கோம். பஞ்சாயத்து போரில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் நமக்கு 100 நாள் வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த கிராம பகுதிகளில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி வேலை செஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ நடுவட்டி பஞ்சாயத்து மூலியமாக நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி அரசாங்கத்தையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, முக்கிய ஆதாரமான இந்த குடி தண்ணீர் ஆதாரத்தை எங்கள் கிராமத்துக்கு சரியான முறையில்
அமைச்சு தரதுக்கு நாங்கள் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறோம்.